கிளம்பும்போது இங்கே மகாபெரிவாள் இங்கே பர்ணசாலை காவேரி கரையில் இருக்குது. அந்த இடத்துல மகாபெரிவாலே ஆதிசங்கர பகவத்பாதால பிரதிஷ்டை பற்றி கிளம்பினா. இப்போ தற்சமயம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ உள்ள பெரியவா இனிபடி மகாபெரிவால பிரதிஷ்டை பண்ணி காவேரி பர்ணசாலையா அது காவேரி கரையில் இருக்கு. இந்த கட்டடம் சாயந்தரத்தில் எப்போதுமே இங்கே செஞ்சு ஒரு 4 வருஷம் இந்த கட்டடத்திலே இருந்தா. பகலுக்குள்ள அங்கே இருப்பா பர்ணசாலையில். அங்கே இந்த இடத்துல இப்போ மகாபெரிவா பகவத்பாதால பிரதிஷ்டை பண்ணி இடமும் மகாபெரிவா பிரதிஷ்டையும் பண்ணி இப்போ சிவகோயில பெரியவாளுடைய அந்த இடத்துல எடுத்து கட்ட ஆரம்பிச்சு இப்போ சிவகோயில் வேலையை நடந்துட்டு கட்டடம் மேல் வரலும் வந்துட்டு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இது பண்ணிடுவா. கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடாகிட்டு இந்த கேரளத்தில் ஜபம் பண்ணணும்னு சொல்லிட்டு மகாபெரிவா சொல்லி சொன்னான். அப்போ கொஞ்சம் இடம் வசதிலாம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்மார்ட் மெம்பர்ஸ் தான் வச்சு பண்ண போகணும்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய கேள்வி கண்டிப்பாக இருக்காங்க சொன்னாங்க. ராபர்ட் பிளேஸ் ஆக்சுவலாக எல்லாம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு சொல்லிக்கோங்க. முன்னாடி பெருவாள் தரிசனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன ஒரு ஆங்கிலப்படி நம்ம இங்கே வந்துருக்கோம். அவர் மாமா என்ன சொன்னாருன்னா நீங்கள் வந்தால் வந்து இது எவ்வளோ விசேஷமான இடம், ஸ்மார்ட் மெம்பர்ஸ்லாம் வந்து நல்லா விடுதலை சொல்லி கேட்போம். அதனால இப்போ வந்து ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் வராங்க வந்து கேட்குறேன்னு சொன்னார். ஸோ அதனால வந்து நல்லா செய்ய தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து கோடகாஷ்டகம், ருத்ரம், சமகம், சூட்டம் இது வச்சுட்டு அப்புறம் பண்ணுவோம். இப்போ இங்கே வேத பாராயணம் நடந்துருக்கு. டெய்லி இப்போ ஒரு 4 மாதம் ஆச்சு வேத பாராயணம் நடந்துருக்கு. வேத பாடசாலைக்கு வேத பாடசாலை நடந்துருக்கு. இப்போ வர நமஸ்காரம் கோடகாஷ்டம் சொல்லலாம். நமஸ்காரம். நாங்கள் வந்து மெட்ராஸில் ஸ்மார்ட் ஆர்கனைசேஷன் 10 வருஷம் ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் எல்லாம் குரூப்பெல்லாம் வேலை எடுத்துருக்கோம். எல்கேஜி தான் நாங்கள் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் சரியாக யுத்தம் சொல்லுவோம் ஒரு இதை பண்ணிட்டு இருக்கோம். 170 மகாத்மம் பண்ணியிருக்கோம், 6 அத்திருத்தம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நமக்கு ஒரு இல்ல எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் சொல்லணும்னு இல்லை, மனசால நமஸ்காரம் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாரும் நமஸ்காரம் பண்ற இடம் இங்க பத்தாது. கணேஷ் இல்ல கணபாட்டி கணேஷ் கணபாட்டி தான் இந்த பாடசாலை நடத்திட்டு இருக்காரு.